கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். பகலிலே வெயிலும் இரவினில் நிலவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகலிலே வெயிலும் இரவினில் நிலவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் என்றும் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் என்றும் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதுமில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதுமில்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லை. கையில் வரைந்தவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே.
அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், நம்மை சோத்திருக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயும் ஆண்டவரே, அடிமை கொடுக்க போகிற செய்திக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். என்னை உடம்பு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. என்னை மறைத்து நீர் பேச வேண்டுமாய் செபிக்கிறேன். உங்களுடைய வார்த்தையாக இருக்கட்டும். நாங்கள் அதை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களையும் ஆண்டவரே உம்மை துதிக்கக்கூடிய ஒரு தருணங்களை தரும்படியாக செபிக்கிறேன். முற்றுமுடிய பொறுப்படுத்திக்கொள்ளும் துதிக்கிற மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு, கடவுள் எப்போதும் இணைப்பில் இருக்கிறார். காட் இஸ் ஆல்வேஸ் ஆன்லைன். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீத புஸ்தகம் 121 4வது வசனம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. இன்றைக்கு நான் பாடிய பாடலிலே 3 சரணங்களும் 121வது சங்கீதத்திலே அதை அடிப்படையாக கொண்டது தான். இந்த 121வது சங்கீதம் இதை ஆரோகண சங்கீதம் என்று சொல்லுவார்கள், சாங் ஆஃப் அசன்ட் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேவாலயத்துக்கு மலையின் மேலே இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேவாலயத்திலே போய் வருஷந்தோறும் 3 முறை ஆண்டவருடைய கட்டளை 3 முறை உங்கள் ஆண் மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ அப்படி அவர்கள் போகும்போது இதே பாடலாக பாடி லேவியரும் மற்ற ஜனங்களும் சோஸ்தரித்து ஆண்டவரை சோஸ்தரித்து இந்த பாடலை பாடிக்கொண்டே ஏறிக்கொண்டு போகலாம். ஆரோகணம் என்பது மேலே ஏறிக்கொண்டு போவது, அசன்ட் மேலே ஏறுவது. இதற்கு இன்னொரு பெயர் ஏறுகின்ற சங்கீதம், அல்லது பிரயாணப்பட்டு போகிறவர்கள் பிரயாணமாக போகும்போது இந்த சங்கீதத்தை அவர்கள் பாடுவார்களாம், பாடலாக பாடுவது. எனவே இதற்கு ஆரோகண சங்கீதம் என்ற பெயர். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சங்கீத 120ஆம் சங்கீதத்திலிருந்து 134ஆம் சங்கீதம் வரைக்கும் ஆரோகண சங்கீதம். இது அப்படியே உயர போகும்போது நாம் இந்த சங்கீதத்தை படித்து முடிச்சோம். 8 வசனங்கள் இருக்கிறது. அந்த 8 வசனங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி மலை போன்ற பிரச்சனைகள், மலை போன்ற காரியங்கள் வரும்போது எப்படி அதில் ஏறி செல்வதற்கு நாம் எந்த ஒத்தாசையை நாம் கேட்க வேண்டும், எந்த ஒத்தாசையை நாட வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரபல ஊழியக்காரர் மிஷனரியான டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா மிஷனரியாக போனவர். அவர் அந்த ஆப்பிரிக்கா மிஷனரியாக போகிறதுக்கு முன்பதாக அவருடைய தகப்பனாரும் சகோதரியும் இந்த சங்கீதத்தை வைத்து அவர்கள் பாடலும் பாடி இதை வாசித்து அவரை வழி அனுப்பி வைத்தார்களாம். ஏனென்றால் ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போகுது. அந்த நாட்களில் அவ்வளோ ஒரு ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஏனென்றால் மக்கள் ஆண்டவருக்குள்ளால் வரவில்லை, அங்கே பாதையில் கிடையாது, எதுவுமே ஒரு டெவலப் ஆகாத ஒரு இடம் தான் ஆப்பிரிக்கா தேசம். ஆனால் அவரை அனுப்பும்போது அவர் அங்கே போன பிறகு அவரை பற்றி அந்த ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன்லேருந்து கேட்டது, அங்கே பாதை இல்லையே. அவர் போதுக்கு முன்பதாக சொன்னார், அங்கே பாதை கிடையாது, எப்படி நீ அங்கே போய் பாதையை எப்படி நீ மிஷனரி ஊழியத்தை செய்ய போகிறேன்னு கேட்டோடனே அவர் சொன்ன காரியம், எனக்கு பாதையை நான் கண்டுபிடித்து அந்த பாதையை உண்டாக்குவது என்னுடைய நோக்கமே தவிர நன்றாக பாதையில் இருக்கின்ற இடத்திற்கு நான் போய் ஊழியம் செய்ய வேண்டிய தேவையில்லை என்று சொன்னார். அந்தளவு ஒரு பாரத்தோடு அந்த நாட்டிலே அநேகமான ஆண்டோடைய அன்பை சொல்லி ஆண்டோடைய மிஷனரி எனக்கு பிறகு அநேகமான மிஷனரிகள் வந்தால் இந்த பாதையில் பிரயோஜனமாக இருக்குமே என்று சொல்லி அவர் சொன்னாராம். ஏனென்றால் அவருடைய நாட்டில் அநேகமான ஆப்பிரிக்க ஜனங்கள் ஆண்டவருக்குள்ளே வரவே இல்லை. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. இந்த நாட்களை போல் நம்ம எப்படி எவ்வளோ கூட்டம் வரும், கூட்டத்தை பற்றி தான் ஊழியக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமே வருவது. ஆனால் அவரும் அப்படி அல்ல. வெகு குறைவான ஆத்துமாக்களே அவருடைய அந்த ஒரு ஊழிய நாட்களிலே ஆண்டோட வந்தது. ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. காரணம், எனக்கு பின்னாடி வருகின்றவர்கள் நான் பாதையை உண்டாக்குறேன், பின்னாடி வருகின்ற ஊழியக்காரர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், அவள் அநேகமான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திட்டு என்று சொல்லி அங்கே இறந்தது எல்லாமே அங்கே தான். இவர் ஊழியத்திற்கு போவதற்கு முன்பதாக இவருடைய தகப்பனாரும் சகோதரியும் இந்த ஒரு சங்கீதத்தை வாசித்து அவரை ப்ரேயர் பண்ணி அனுப்பியிருக்கிறார்கள். பார்க்கும்போது இந்த சங்கீதம் யார் எழுதினா, தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்படவில்லை. பல மற்ற சங்கீதங்கள் எல்லாம் தாவீதின் சங்கீதம் என்றால் மோசே எழுதினது என்று சொல்லி இருக்கும். ஆனால் இதிலே அப்படி எதுவுமே எழுதப்படவில்லை. ஆரோகண சங்கீதம் என்று மட்டும்தான் எழுதியிருக்கிறது. இங்கே எழுதினவர் யாராக இருந்தாலும் என்ன சொல்ல, எனக்கு ஒத்தாசையோர் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்.
அவருக்கு அதே போல் பிரச்சனைகள் என்ன வந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் கூட அன்றாட வாழ்க்கையில் பல நேரங்களிலே திடீரென்று பல சோதனைகள் மலை போன்ற மலைகளாக இருக்கலாம், நமக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், பிஸ்னஸில் பெரிய ஒரு லாஸ் சடனாக வரலாம், அது எதிர்பார்த்த இடங்களிலிருந்து நமக்கு ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு ஆன்சர்ஸ் வந்திருக்கலாம், பல கதவுகள் நமக்கு அடைப்பட்டு இருக்கலாம். அப்படிலாம் வரும்போது, அப்படிப்பட்ட மலைகள் போன்ற பிரச்சனைகள் வரும்போது நாம் அநேகமாக எங்கே செல்வோம் என்று சொன்னால் நண்பர்களிடமோ அல்லது நமக்கு நெருக்கமானவர்களிடமோ நாம் செல்வோம். ஆனால் இங்கே எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். 2வது வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எல்லாவற்றையும் படைத்தவர் சிருஷ்டிகர், அவரிடம் போகும்போது அவரிடம் எனக்கு ஒத்தாசை வரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஒரு சங்கீதம் எழப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இப்படி போய் இவர்கள் பிரயாணப்பட்டு போகும்போது மலையில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு இவர்கள் போகும்போது முக்கியமாக அவருடைய விழாக்கள் உண்டு. இந்த பண்டிகைகளை கொண்டாட போகும்போது இவர்கள் ஏன் இந்த சங்கீதத்தை எடுத்து பாடுகிறார்கள் என்று சொன்னால், மலையில் வழியாக போகும்போது அந்த சாதாரணமான அனுபவம் கிடையாது. ஏனென்றால் அது எப்படி ஏறி செல்ல வேண்டும், அங்கே வண்ண விலங்குகள் இருக்கலாம், கொள்ளையர்கள் அதிகமாக இருப்பார்கள், கீழே பள்ளத்தாக்கிலே போகும்போது அடித்து கொண்டு கையில் இருக்கிறதெல்லாம் பிடித்து பறித்து கொண்டு போயிடுவார். அப்படிப்பட்ட பல சூழ்நிலையெல்லாம் அவளை தாண்டி பல பிரயாசங்கள் இருக்கும், சீதோஷ்ண வித்தியாசங்கள் இருக்கும், எல்லாவற்றையும் தாண்டி போகணும்னு சொன்னால் வானத்தையும் பூமியும் படைத்து அந்த சர்வ வல்ல தேவனுடைய ஒரு ஒத்தாசை இல்லைன்னு சொன்னால் போய் எந்த ஒரு காரியத்தையும் நாம் சேர்ந்து அடைய முடியாதனால தான் அந்த பாடல்கள் பாடுகிறார்கள். அதுக்கு பின்பு பார்த்தோம்னு சொன்னால், அவர் உன் காலை தள்ளாட ஒட்டார், நடந்து போகும்போது மலையிலே செல்லும்போது தவறி விழலாம், மேலே ஏறி செல்லும்போது கீழே தவறி விழலாம். ஆனால் இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அவர் நம்முடைய உலக பிரகாரமான காவல்காரர் மாதிரி கிடையாது. இவர்கள் பகலில் உள்ளவர்களாக இன்னும் நல்ல சத்தமெல்லாம் இருக்கும், எல்லோரும் இருக்கும்போது நல்ல உற்சாகமாக இருப்பார்கள், விழித்திருப்பார்கள். ஆனால் இரவு நேரங்களில் போடப்படுகிற காட் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால், நம்ம காவல்காரர்களை பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் நல்ல அலர்ட்டாக ஆக்டிவாக இருப்பார்கள். அதுக்கு பிறகு ஒரு 12 மணிக்கு இரவு 12 மணிக்கு மேல் பார்த்தோம்னு சொன்னால் நன்றாக தூங்கிக்கொண்டே இருப்பார்கள். யார் கள்ளன் வந்தாலும் சரி, யார் வந்தாலுமே அவளுக்கு தெரியாது, அப்படி தூங்கிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவர் காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர், அவன் காலை தள்ளாட ஒட்டார், அவனை காக்கிறவர் உறங்கார். அது மட்டுமல்ல, 4வது வசனத்தை பார்க்கும்போது, இதோ இஸ்ரவேலை காக்குகிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. ஒரு நேரம் தூங்குறது கிடையாது, உறங்குறதும் கிடையாது. நாம் தூங்கிக் கொண்டு இருக்கலாம், அவர் விழித்திருப்பதால் நம்ம நிம்மதியாக தூங்கலாம். ஏனென்றால் நமக்கு ஒரு நம்பிக்கை, இஸ்ரவேலுடைய தேவன் நம்மோடு இருக்கும்போது, இந்த உலகத்தையெல்லாம் சிருஷ்டித்தவர் நம்மோடு இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அவர் நம்மோடு கூட இருக்காருன்னு சொல்லி நாம் தூங்கினாலும் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. இன்னும் பார்த்தோம்னு சொன்னால் அது ஒரு லிமிட்டடான ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு, லிமிட்டட் கிடையாது, அன்லிமிட்டட். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்துவதில்லை. பகலிலே எவ்வளோ ஒரு பயங்கரமான வெயில் இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், அப்படி ஒரு வெயில் இருக்கிறது. ஆனாலும் அவர் அந்த இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஹீட் ஸ்ட்ரோக்னால் பல மக்கள் பல கஷ்டங்கள் அடைகிறாங்க, கிடினஸ் ஆகி விழுந்து மயக்கமாயிலும் ஹாஸ்பிட்டலாம் கொண்டு வருவார்கள். ஆனால் அவருடைய பிள்ளாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு அனுபவத்தை தருவார். பகலிலே வெயில் நம்மை சேதப்படுத்துவதே கிடையாது. இரவிலே அதுபோல் இரவிலேயும் அவர் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தலை. எந்த இரவிலே 91ஆம் சங்கீதம் 5வது வசனம், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். எப்பொழுது என்ன உன்னதமுடைய மறைவிலே வந்து இருக்கும்போது, சர்வ வல்லருடைய நிழலில் தங்கும்போது எந்த விதமான நமக்கு எதக்கூடிய நோய்களோ எதுவுமே நம்மை சேதப்படுத்துவதே இல்லை என்று அங்கேயும் பார்க்கிறோம். இங்கேயும் அதுபோல் நம்ம எதுவுமே அவர், ஏனென்றால் உன்னை காக்கிறவர் கர்த்தர் வந்து வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். அந்த வலது பக்கத்தில் எப்பொழுதும் நிழலாக இருந்து கொண்டே இருக்கிற ஒரு ஷேட். அந்த நாட்களே அங்கே அங்கெல்லாம் பார்த்தோமே பாலைவனமாக நிறைந்த இடம்தான் இஸ்ரவேல் தேசம். மற்ற எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தா ஃபுல்லாமே பாலைவனங்கள் தானே. அந்த நாட்களே எவ்வளோ ஒரு பயங்கர கொடூரமாக வெயில் அடிக்கும். ஆனால் ஒரு ஷேட் போல் அவர் இருப்பார். ஷேடு இருக்கும்போது ஒரு நிழல் நமக்கு இருக்கும், அந்த ஒரு குளிர்ச்சி அங்கே இருக்கும். அதுபோல் நம்மோடு கூட இருக்கிற அந்த சங்கீதம் முழுவதுமே படித்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இருக்கிறது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் ஆத்துமாவை காப்பார். வரக்கூடிய எல்லா தீங்குக்கும் நம்மை அவர் விலக்கி காக்கிறவர். எதற்குமே நாம் பயப்பட வேண்டாம். எப்பொழுது சொன்னால் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுத்து வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நமக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம் சொன்னால் எந்த வித காரியமும் நம்மை சேதப்படுத்துவதே கிடையாது. பல நேரங்களில் சத்துரின் போராட்டம் நமக்கு அநேகமாக உண்டு. அப்படி தான் இந்தோனேஷியா தேசத்திலே அங்கே மியூபிலா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே 400 கிறிஸ்தவர்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் கிறிஸ்துமஸ் அன்றைக்கு
அங்கே உள்ள கவர்மெண்ட் இவர்கள் பட்டணத்திலே நல்ல கிறிஸ்மஸை கொண்டாட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் கவர்மெண்ட் அதற்கு அகேன்ஸ்டாக இருந்தது. நீங்கள் இங்கே பட்டணத்திலே வைத்து நீங்கள் கிறிஸ்மஸை கொண்டாட முடியாது, வேண்டுமென்றால் நீங்கள் மேலே மலையிலே போய் கிறிஸ்மஸை கொண்டாடுங்கள், கிறிஸ்துமஸ் நாளை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று அவர்கள் சொன்னார். அதற்கு தான் பெர்மிஷன் கொடுத்தார்கள். இவர்கள் கஷ்டத்தோடு தான் போனார்கள். ஆனால் அங்கே இரவு நேரத்திலே நல்ல கிறிஸ்துமஸ் நாளை நல்லா கொண்டாடினார்கள். சந்தோஷமாக எல்லோரும் ஒரு மனதோடு நல்ல முறையில் அதை கொண்டாடி முடித்தார்கள். என்ன நடந்தது என்று சொன்னால், அடுத்த நாள் 26ஆம் தேதி காலையில் அவர்கள் விழித்து கீழே பார்க்கும்போது பெரிய ஒரு சுனாமி, நம்ம பூமி அதிர்ச்சி வந்து அங்கே எல்லாம் அநேகமான கீழே இருந்த கிராமங்கள் எல்லாம் அழிந்து போயிட்டது. ஆனால் இவர்கள் மட்டும் 400 பேர் யாரெல்லாம் அந்த மேலே வந்து அந்த மலையிலே இருந்தார்களோ, கிறிஸ்துமஸ்க்காக அவர்கள் அங்கே அலை பண்ணவில்லை. சத்துருவான அவ்வளோ தூரம் அகென்ஸ்டாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக கொடுத்தார். அந்த மலையிலே போயிருந்த 400 பேரும்க்கு எந்த விதமான சேதமும் வரவில்லை. எனவே நமக்கு எந்த சத்துரு போராட்டம் அதிகமாக இருக்கும், நம்ம முன்னேறி செல்லும்போது சத்துருவால் தாய்க்கொள்ள முடியாது. ஆனால் அப்படி உள்ள சூழலில் கூட ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு வழியை வேறு வழியை மாற்றி தந்து நம்மை பாதுகாப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. எனவே நாம் நம்ப வேண்டியது ஒத்தாசை மக்களிடமோ வேறு யாரிடமோ நாம் நண்பர்களிடம் போக வேண்டியதான். ஆனால் சில காரியங்களிலே நாம் அதிகமாக ஒரு விசுவாசத்தோடு ஆண்டோடு போகும்போது அவர் நிச்சயமாக நமக்கு சில திட்டங்களை சொல்லித் தருவார், நல்ல ஆலோசனை தருவார், வேறு வழிகளிலே நம்ம வழிகளை கூட நம்ம திருப்பி விடுவார். நமக்கு பார்ப்பதற்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குதுன்னு நமக்கு தோன்றும். ஆனால் அதோட முடிவை பார்க்கும்போது இதற்காக தானே ஆண்டவர் நம்மை டிலே பண்ணியிருக்கலாம். நம்ம ட்ராவல் பண்ணும்போது சில நேரங்களில் ஏதாவது அந்த நேரங்களில் நடந்து அதுக்கு தடையாக இருந்திருக்கலாம். கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஃப்ளைட்டு போக முடியாமல் தடை வந்திருக்கலாம். பிறகு பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஃப்ளைட்டில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கும். அப்போலாம் யோசிப்போம், ஆண்டவர் நமக்கு அதற்காக தானே இந்த ஒரு தடையை தந்தார், ஒரு டைம் டிலே தந்தார் என்றெல்லாம் சொல்லி நாம் அவரை துதிக்கக்கூடிய அப்படி நாம் நினைக்கும்போது, மனுஷியமாக நினைக்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்திருக்கும். நம்ம மிஸ் பண்ணிவிட்டோமேன்னு சொன்னான். ஆனால் அதுக்கு பின்னாலோட காரியம் அவருக்கு தெரியும். நம்முடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் போய் கஷ்டப்படக்கூடாது, பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவரிடம் முழுமையாக அவரை நம்பும்போது அவர் நிச்சயமாக நமக்கு பாதுகாப்பு தருவார். ஃபோர்ட் கார் கம்பெனி அவர்கள் புதிய கார்களையும் அல்லது புதிய வேனெல்லாம் அவர்கள் கண்டுபிடிக்கும் போது அதுக்கு ஒரு பயிற்சி அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பார்கள். அதில் ரோட் டெஸ்ட் என்றும் கிராஷ் டெஸ்ட் என்று 2 டெஸ்ட்டில் உண்டாம். அந்த ரோட் டெஸ்ட்லேயே சாதாரணமான டிரைவர்ஸ்லாம் போக சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்பார்கள். அந்த புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த கார் பார்ட்ஸ் எல்லாம் நன்றாக இயங்குறதா அல்லது வேறு ஏதாவது மாற்ற வேண்டுமா என்று சொல்லி அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பதற்கு சாதாரணமான டிரைவர்ஸ் அனுப்பிவிடுவார்கள். ஆனால் அந்த கிராஷ் டெஸ்ட் என்றால் இவள் ஒரு 160 கிலோமீட்டருக்கு மேலே மணிக்கு கிலோமீட்டருக்கு மேலே அவ்வளோ ஒரு ஸ்பீடில் போய் சுவரில் போய் அதை கிராஷ் பண்ண வேண்டும். அப்படி பண்ணும்போது எந்த அளவுக்கு இந்த மிஷின்ஸ் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அது வித்வல் பண்ணுறது என்று பார்ப்பதற்காக இந்த கிராஷ் டெஸ்ட். ஆனால் அதற்கு என்ன பண்ணுவான்னு சொன்னால், அதுக்கு மனிதர்களை எவ்வளோ திறமையான டிரைவர்களாக இருந்தாலும் அவளை அனுப்ப மாட்டார்களும். காரணம், எவ்வளோ திறமையாக இருந்தாலும் அவருடைய உடலுக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி பாதுகாப்பு நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரோபோட்ஸை வைத்து அந்த ஒரு கிராஷ் டெஸ்ட்டை மட்டும் செய்வார்களாம். என்று பார்க்கும்போது உலக பிரகாரமான ஒரு கம்பெனியே இந்த அளவுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது பரம்பிதா எவ்வளோ தூரம் நம்மையில் மனதுறவாக இருக்கிறார், நம்மையில் கரிசனை உள்ளவர். அவரை உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பகலிலே நம்மை வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒரு நாளும் நம்மை சேதப்படுத்தாது. எப்போதுன்னு சொன்னால் அவருடைய சட்டங்களை நாம் அடைக்கலம் புகுந்தால் அவரை எல்லாவற்றையும் படைத்தவர் இருக்கிறாரே, அவரிடம் போய்விடுவோம். படைப்புகளுக்கு நாம் பயப்பட வேண்டும்? படைத்தவரிடம் போய்விட்டால் நமக்கு எல்லாம் பாதுகாப்பு கிடைக்குமே என்று சொல்லி நாம் போய்விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு வரக்கூடிய எல்லா தீங்கிலிருந்து நம்மை பாதுகாப்பார். பல வேளையிலே பார்க்கும்போது நம்மால் சாதிக்க முடியும் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் அங்கே ரொம்ப அதிகமாக எப்படியும் அவர் சமாளித்து விடுவான் என்று சொல்லி அவர் சும்மா இருப்பார். தாவீதை பார்க்கிறோம், கோலியாத்தை எதிர்த்து போகும்போது மற்ற சவுலும் இவனுடைய சகோதரர்கள் எல்லோருமே பெரிய மிலிட்ரி, யாருக்குமே அவர்களுக்கு எதிர்த்து நிற்கவில்லை, கோலியாத்துக்கு நிற்கவில்லை, பயந்தார்கள். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போதே கரடிக்கும் சிங்கத்துக்கும் தன்னுடைய ஆடுகளை தப்பிக்க ஆண்டவர் கூடவே இருந்து காத்த ஒரு காரணத்தினால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. போகும்போது அவர் எந்த விதமான அவர்கள் அணிந்திருந்த ஆயுதங்களையோ ட்ரெஸ்ஸஸோ எதுவுமே அணியவில்லை. கொடுத்த பிறகு அவருக்கு அது அணிவதற்குரிய ஒரு இஷ்டம் இல்லை, இல்லை. அவர் அவனையும் 5 கற்களையும் கூழாங்கற்களையும் எடுத்துக்கொண்டு தான் போனார். ஒரு கல்லை எடுத்து கோலியாத்துடைய நெத்தியில் எரிந்த உடனே அவன் அப்படியே விழுந்து போனான்னு சொல்லிடுறான் என்று நாம் படிக்கிறோம். அங்கே தாவீதுக்கு அந்த ஒரு
தைரியம் இருந்தது, அவர் அந்த காரியத்தை செய்தார். ஆனால் எசேக்கியா ராஜாவை பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக சனகரிப் அது அசிரிய ராஜாவான சனகரிப் வரும்போது ரொம்ப பயந்தபோது அவர் நிருபத்தை ஆண்டவராகிய கர்த்தரை நிந்தித்து ஒரு நிருபத்தெல்லாம் எழுதி கொடுத்து விட்டோம். அதை கொண்டு எசேக்கியா ராஜா ஏசாயா தீர்க்கதரிசியும் சேர்ந்து அவர்கள் ஆலயத்திலே கொண்டு அப்படியே விரித்து அப்படி ஆண்டவரிடம் ரொம்ப கெஞ்சி மன்றாடியா எசேக்கியா ராஜா, ஆண்டவரே, இவர்களுக்கு எதிராக எங்களால் போகிறதுக்கு பலன் இல்லை, எங்களால் போக முடியாது. நீர் உண்மையான தேவன், நீர் ராஜாக்களுக்கு மேலான ராஜா என்று சொல்லி இந்த மக்களுக்கு விளங்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், வந்து இந்த இவனுடைய கைக்கு நீங்கள் எங்களை ரட்சிக்க வேண்டுமே என்று சொல்லி அவர் ஜெபித்தார். என்ன நடந்ததுன்னு சொன்னால், அங்கே நடந்த காரியம், ஆண்டவராகிய கர்த்தர் தேவ தூதனை அனுப்பி 1,85,000 பேரை ஆண்டு போகும்படியாக செய்தார் என்று சொன்னால், அதுதான் அங்கே எசேக்கியா ராஜாவுக்கு தனியார் நிற்கக்கூடிய ஒரு தைரியம் பலம் இல்லை. கூட்டம் அவர்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெரிய கூட்டம் அது. அவர்களுக்கு எதிராக நம்மால் போரிட முடியவே முடியாது. ஆனால் யாரை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் போய் ஆண்டோடைய பாதத்தில் அப்படியே விழுந்து விட்டார் என்று நடந்து சொன்னால், ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி அதுக்கப்புறம் இவனும் சனகரிப்பும் ஊரில் போய் அங்கே என்ன தன்னுடைய சொந்த குமாரரால் கொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டவன் வெட்கப்பட்டு போனான். போயும் அங்கே போய் தன்னுடைய சொந்த மகனால் கொலை செய்யப்பட்டான் என்று நாம் வேதாந்தத்தை படிக்கிறோம் என்று பார்க்கும்போது பல வேளைகளிலே நமக்கு என்ன செய்ய போகிறோம் என்று கூட நமக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஆண்டவரே, நான் எந்த ஒரு உதவியற்ற ஒரு நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்ய முடியும், எனக்கு உலக அறிவு அதிகமாக இல்லையே, இன்னும் செய்ய முடியவில்லை என்று சொல்லி திகைத்து நிற்கின்ற வேளையிலே அவர் வந்து நமக்கு அற்புதமாக உதவி செய்வார் என்பதில் எந்த மன சந்தேகம் கிடையாது. இதை பார்க்கும்போது நான் இன்றைக்கு எந்த சப்ஜெக்டை எடுக்கலாம் என்று சொல்லி, எந்த செய்தியை கொடுக்கலாம் என்று சொல்லி நான் மனதில் போராடி கொண்டு இருக்கும்போது தான், ஆண்டவரே, எனக்கு ஏதாவது நீர் வெளிப்படுத்த வேண்டுமே என்று நினைக்கும்போது இந்த ஒரு சங்கீதம் மனதிலே தோன்றியது. இந்த ஹாஸ்பிட்டல் சூழ்நிலையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. வேலை பார்க்கின்றவர்கள் எவ்வளோதான் நம்ம நன்மையை செய்தாலும், எந்த அளவுக்கு அன்பை செலுத்தினாலும் அது சரியான முறையில் அவர்கள்ட்ட ஒரு சரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறது. ஸ்கார்பியன் அப்படித்தான் தேளை கொடுத்து ஒருவர் அப்படித்தான் போய் கொண்டு இருக்கும்போது, ஒரு ஆற்று வழியாக நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு தேள், பெருசில் சிறிய தேள் ரொம்ப நீரில் தத்தளித்து போய்கின்றதை பார்த்த உடனே அவர் இறக்கப்பட்டு அப்படியே தேளை எடுத்து கரையிலே போட்டார். அதை எடுத்து போட்ட உடனே முதலில் செய்த காரியம் அவரை கொட்டியது. அதோடைய குணம் அப்படித்தான். எவ்வளோதான் நம்ம நன்மை செய்யணும்னு நினைத்தாலும் பல நேரங்களிலே நமக்கே மனதுக்கு வேதனையாக இருக்கும், ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லி. ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறவர் அவர். இந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா எனக்கு ஒரு மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆண்டவரே, எப்படி என்று அப்பொழுதுதான் அந்த சங்கீதத்தை படிக்கும்போது எனக்கு தோன்றியது, அவர் 24 மணி நேரம் வாரத்திலே 7 நாட்கள் அவர் எதுவுமே ஒரு நிமிடம் கூட ஒரு வினாடி கூட அவர் தூங்குறதில்லை. ஏன்னா நம்ம எப்பொழுதுமே கரிசி உள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கும் வரும்போது, ஹாஸ்பிட்டல் சரி, எங்கேயும் வரும் வீடு ஃபேமிலியில் எதுவும் வந்தாலும் சரி, அவரிடம் அப்படியே தனிமையாக இருந்து, ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பருவம் நீர் அல்லவோ தகப்பனே, நீர் எப்பொழுதுமே எங்களுடைய கால்களை தள்ளாட ஒட்டீர் என்று சொல்லி அப்படி ஜெபிக்கும்போது வித்தியாசமாக அவர் நமக்கு வழிகளை திருப்பி காண்பிப்பார். நமக்கு உதவி செய்வதற்கென்று ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுற அளவுக்கு ஒரு கூட்டத்தை நமக்கு தனியாக தருவார். இவர்கள் நமக்கு எதிராக இருக்கிறப்ப நாம் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஜனகரை போல வந்து நமக்கு எதிராக நமக்கு வந்தாலும் ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி, தேவதூதன் போல நமக்கு ஒத்தாசையை அனுப்பி ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் நம்மை பாதுகாக்க வல்லவர் என்பதிலிருந்து மன சந்தேகம் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மனதிய பிள்ளைகளை, சூழ்நிலையில் பல நேரங்களிலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வரும். என்ன செய்ய போகிறோம் என்ற நிலைமை நமக்கு வரும். மனித ஒத்தாசையெல்லாம் அற்றுப்போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். அதற்கு வேண்டிய பயப்பட வேண்டிய தேவையில்லை. அப்பொழுது நமக்கும் ஆண்டவருக்குள்ளே ஒரு உறவு ரொம்ப நெருக்கமாகும். காரணம், எல்லாரும் நாம் மனிதருடைய உதவியை நாடி அவர்கள் நமக்கு உதவும் போது அவர்கள் மேல் நாம் அதிகமாக அனுபவிப்போமே தவிர ஆண்டவருடைய அன்பை நாம் மறந்து விடுவோம். பல நேரங்களிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட தருணங்கள் நமக்கு தருகிறார்னு சொன்னால் நாம் இன்னும் அதிகமாக ஒரு முதிர்ச்சி அடைவதற்காக தான் ஆண்டவருக்காக இந்த மாதிரி சூழ்நிலை தருவார். இந்த நாளிலே அந்த பாடலையும் இந்த ஒரு செய்தியை கொடுப்பதற்கு ஆண்டவர் இந்த ஒரு சங்கீதம் மூலமாக பேசினதற்காக அவரை நான் துதிக்கிறேன். இப்பொழுதும் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்க உங்களில் யாராவது இப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் பல சூழ்நிலையிலே கடந்து செல்லலாம். யாருமே இந்த உலகத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் எப்பொழுதும் சொல்லவே முடியாது. வெளிப்படையாக சந்தோஷமாக இருந்தாலும் ஒருவருடைய மனதிலே போய்கொண்டிருக்கிற கஷ்டங்களும் கண்ணீரும் ஆண்டவர் ஒருவருக்கு தான் தெரியும். அவர்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வேலைப்போடு நீங்கள் கவனித்து கொண்டு இருந்தீர்களானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், துடைக்கிற தேவன். அவர் நமக்காக எப்பொழுதும் நம் காலை ஒருபோதும் தள்ளாட விட்டார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாயில் நம்மை ஒருபோதும் சேதப்படுத்தாது. அதற்காக எங்கேயுமே வேதாந்தத்தில் உங்களுக்கு கஷ்டம் வராது என்று போடப்படவே இல்லை. எல்லா இடத்திலும் நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த நேரங்களில் அவர் சரி ஏற்ற வழியிலே வந்து நமக்கு உதவி செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது.
சுவிஸ் நாட்டில் பேர்ன் என்றக்கூடிய ஒரு இடத்துல பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி, பூமியிலிருந்து 90 அடி உயரத்திற்கு செங்குத்தான ஒரு பாறையிலிருந்து நீர்வீழ்ச்சி அவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக தண்ணீர் கீழே விழும். அப்படி விழும்போது கீழே உள்ள ஊரில் எல்லாம் பயங்கரமாக ஒரு சேதத்தை உண்டு பண்ணும். ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த ஒரு நீர்வீழ்ச்சி அப்படி விழும்போது அந்த காற்றெல்லாம் அதன் மேலே விழுந்து அப்படி திவலைகளாக அந்த நீர்வீழ்ச்சி சின்ன சின்னதாக சிதறி போய் கீழே உள்ள இடங்களுக்கு நல்ல ஒரு பசுமையை கொடுக்கக்கூடிய அளவிலே அது மாறிவிடுமாம். இது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு நீர்வீழ்ச்சி செங்குத்தான பாறை போல பல வேளைகளில் நமக்கு நீர்வீழ்ச்சி அது எவ்வளோ ஃபோர்ஸ்லேயே வருகிறது, எவ்வளோ ஒரு எதிர்ப்புகள் வருகிறது, நமக்கு என்ன செய்வேன் என்று நம்ம நிலை ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கும்போது அவர் திவலைகளாக அந்த நீர்வீழ்ச்சியில் வரக்கூடிய அந்த ஃபோர்ஸாக வரக்கூடிய தண்ணீரை மாற்றிய தேவன் நமக்கும் அது சின்ன சின்ன திவலைகளாக மாற்றி நமக்கு ஆச்சரியப்படும்படியாக நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் பாரங்களையும் நீக்குவார் என்பதில் இந்த மன சந்தேகம் கிடையாது. அப்படி நமக்கு வரும்போது யாராவது ஒருவர் இப்படி இருக்கிறத என்ன செய்வோம் அப்படி சொல்லும்போது நாம் ஆண்டோடைய அன்பை எடுத்து சொல்லலாம். எனக்கு இப்படி தான் இருந்த சூழ்நிலையில், ஆனால் ஆண்டவர் அற்புதமாக என்னை உதவி செய்தார். எதிர்பாராத இடங்களிலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி எனக்கு என்னுடைய கஷ்டத்திலிருந்து என்னை மீட்டு வந்தார் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். ஏன்னா எதற்குமே கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. வேதாகமத்திலே 365 தடவைக்கு மேலே பயப்படாதே என்று நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருக்கார். நாம் செய்ய வேண்டியது அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொஞ்சம் கூட நமக்கு ஒரு சலனம் இல்லாதபடி நம்முடைய நம்பிக்கையிலே ஒரு விசுவாசத்தில் ஒரு சலனம் இல்லாதபடி நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். இறுதி நேரத்தில் கூட அவரால் அற்புதங்களை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசித்தால் நிச்சயமாக நமக்கு கிருபை செய்வார் என்பதில் இந்த மன சந்தேகம் இல்லை. கர்த்தர் செய்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நன்மை தகப்பனே, நம்மை துதிக்கிறேன், நம்மை சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே 121 சங்கீதத்தை மூலமாக கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றி. நானும் என்ன செய்தி எடுக்கலாம் என்று மனதிலே ஒரே ரொம்ப குழப்பமாக இருந்த நேரத்திலே என்னுடைய சாட்சி மூலமாக இந்த ஒரு சங்கீதத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. உலகத்தில் உள்ள மக்கள் யாரையுமே நம்ப முடியாது, நம்புகிற போல அந்த ஒரே வார்த்தையில் பேசுவார்கள். ஆனால் செய்களை பார்க்கும்போது ரொம்ப நமக்கே ஒரு ஏமாற்றத்தை உண்டாக்குற அளவுக்கு தான் காரியங்கள் நடந்து இந்த நாட்களிலே உலகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீரோ எங்களோடு கூட இருக்கிற தகப்பனே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நாங்கள் இந்த கரங்களும் இந்த காலில் பிடிக்கும்போது நிச்சயமாக எங்களை எதுவுமே சேதப்படுத்தாதபடி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருவீர். பகலிலே வெயிலாகிற இரவில் நிலவாயில் எங்களை சேதப்படுத்தாது சுவாமி. எங்களுடைய கால்களை தள்ளாட ஒட்டீர். நீர் உறங்குவதும்லே தூங்குவதும்லே எங்கள் மேலே நீர் நோக்கம் வலது புறத்திலே எங்களுக்கு நிழலாக இருக்கிறீர் சுவாமி. இந்த வசனங்களெல்லாம் நாம் பிடித்து எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது நாங்கள் இதை பிடித்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு நீர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருவீர் என்பது இந்த மன சந்தேகமில்லை தகப்பனே. எங்களுக்கு விசுவாசத்தில் நாங்கள் வளர நிற்கிறது செய்யும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, சூழ்நிலை பார்க்காதபடி, அந்த குன்றுகளை மலைகளை நாங்கள் பார்க்காதபடி உண்மையை நோக்கி பார்த்து எல்லாவற்றையும் படித்து உண்மையை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக எல்லாவற்றும் நீங்கள் நீக்கி எங்களுக்கு ஒரு சமாதானமான நாட்களை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகள் யாராவது இப்படிப்பட்ட கஷ்டங்களிலே கடந்து செல்வான்னு சொன்னால் ஆறுதலை கூடும். அவர்களுக்கு அந்த நீதான் விசுவாசத்தை கொடுத்து ஒரு தைரியம், நல்ல ஒரு உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே. ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.